இங்க ஒரு ஊர்ல எந்த பொண்ணுங்களுமே ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது. அப்படி ஜீன்ஸ் பேண்ட் போட்டா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட இப்ப அந்த ஊரோட பெரிய உரிமை இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனால அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுமே என் பொண்ணு தெரியாம போட்டுட்டா அவளுக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவருமே 15 நாள் இவ்வளவு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடக்கி வையின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நேரம் இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குற அதே நேரத்துல இவங்களோட பேத்தியுமே ஊர்ல இருந்து 15 வருஷம் கழிச்சு வராங்க. இப்ப அந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு ரொம்பவே மாடர்னா வந்து இறங்குறா. இதை பாக்குறாங்க இருக்க எல்லாருமே என்ன இவரோட பேத்தியுமே இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவங்களை அனுப்பிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட இருக்க தாத்தா நம்மள பார்த்துமே ஒரு மாதிரி பண்ணாரு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட சரியா கூட பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாரு அவர் ரொம்பவே பழைய காலத்து ஆளு, அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது, நீ போட்டுருக்க ட்ரெஸ் கூட அவருக்கு பிடிக்காது, சோ தயவு செஞ்சு இதெல்லாம் இப்போதைக்கு மாத்திக்கோ, கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்ம இங்க இருக்க போறோம், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடலாம், அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே போறா. இப்ப எல்லாருமே ஒண்ணா கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி உட்காராங்க. அப்ப பார்த்தா அந்த பொண்ணு சாப்பிடலான்னு போகும்போது இப்ப இவங்க எல்லாருமே இங்க உட்கார கூடாது, இது அவருக்கான சேர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நடக்குது, எல்லாருமே ஒரு ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, இது அவரோட சேர், அவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, என்ன இவ்வளவு மோசமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவளுமே இடையே ஒதுங்கிறா. இப்ப அந்த ஊருமே வந்து உட்காந்துட்டு என்ன எத்தனை நாள் இங்க இருக்க போறீங்க அப்படிலாம் சொல்லும்போது இந்த பொண்ணுமே பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அவருக்குமே இந்த பொண்ணு பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா உன் பொண்ணு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் நாகரிகம்லாம் சொல்லி வளர்க்கணும்ன்றது உனக்கு தெரியாதா, நீயே இப்படி கட்ட பொண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே நோஸ் செட் பண்றாரு.